Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In analysis, there are 4 important articles on the editorial side, and the OpenNet page is dominated by the Assembly Polls news. So I'll be giving you the highlighted newspaper with the important parts only highlighted. You can find this newspaper in our blog. The link will be given in the description box below. So without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today, Dormant Parliament and Fading Business. In the article, பார்லிமெண்டோட ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதோ, அதனால அது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அதுக்கு என்ன விதிச்சுதோ, எது அதோட வேலையை செய்யணும் அப்படின்னு இருந்ததோ அந்த வேலையை செய்ய முடியாம போகுதோ இப்போ கொஞ்ச நாளா அப்படிங்கிறதுக்கு 2-3 இன்ஸ்டன்சஸ் எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாவே பார்க்கலாம். பிகாஸ் இது நம்ம கவர்னன்ஸ் பேப்பரா இருக்கட்டும், இல்லைனா வேரியஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்போ நம்ம சிலபஸ்ல இந்த வேர்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த பட்ஜெட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ended on Thursday, 2 weeks ahead of the original plan. இது ஏன் அப்படின்னா, various political leaders, they were busy campaigning for the forthcoming assembly elections in various states. For example, Tamil Nadu இப்போ assembly elections are going on. So அதனால இந்த session ended earlier. The budget session of 2022 was curtailed ahead of the lockdown. அதே மாதிரி monsoon session 18 days தான் நடந்தது. After 10 days as several members got affected by COVID-19. Winter session cancel ஆயிருச்சு. So இத்தனை session இருந்தும் இந்த sessionலாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை. அதுவே first thing. As a result, the fiscal year 2020 to 2021 saw Lok Sabha sitting for only 34 days. And Rajya Sabha for 33 days, the lowest ever in the history of parliament. 33 days தான் ஒரு வருஷத்துக்கே மக்கள் செலக்ட் பண்ண MPs எல்லாம் கூடியிருக்காங்க அப்படிங்கிறது. It is a very pathetic scenario. The casualty was proper legislative scrutiny of proposed legislation as well as government functioning and finances. So இதில் பாதிக்கப்பட்ட 2 விஷயம் casualty என்னன்னு பார்த்தோம்னா, வர்ற அந்த ஆக்ட்ஸ் அண்ட் பில்ஸை ப்ராப்பராக ஸ்க்ரூட்டினைஸும் பண்ண முடியல, கவர்மெண்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியல. There is no reason why Parliament could not adopt remote working and technological solutions as several other countries did. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரப்போசல். இதை கண்டிப்பாக நம்ம ஆன்சர்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்போ ஸ்கூலும் தான் கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம ஆன்லைன் லேர்னிங்னு போயிட்டோம், டாக்டர்ஸ் நேரில் போய் பார்க்க முடியல, அதுக்கு பதிலாக டெலிமெடிசன் போயிட்டோம், ஏன் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் த கண்ட்ரி ஆல் தீஸ் MPs ஏன் இவங்க ஆன்லைன்ல மீட் பண்ணக்கூடாது? why can't a session be held online? நம்ம தான் இவ்வளோ தூரம் டெக்னாலஜிக்கலி மூவ் ஃபார்வர்ட் ஆயிட்டோம், இன்னமுமே எல்லாம் ஒன்னா என்ன சொல்ல பிசிக்கல் பிரசன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம இன்னும் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. டியூரிங் த செஷன் 13 bills were introduced இப்போ இந்த செஷன்ல, and not even one of them was referred to a parliamentary committee for examination. யூசுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பில் வரும், அந்த பில்லுக்கு ஈக்குவலான இப்போ அந்த சயின்ஸ் அண்ட் டெக் பில்னா சயின்ஸ் அண்ட் டெக் பார்லிமெண்டரி கமிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த கமிட்டி அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரும். பிகாஸ் தட் கமிட்டி வில் பி மேட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் லோக் சபா அண்ட் ராஜ்யசபா அண்ட் ஃப்ரம் போத் பார்ட்டிஸ், ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி, ஆல் த பார்ட்டிஸ். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்க்ரூட்டினைசிங் அது நடக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. மெனி ஹை இம்பாக்ட் பில்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் வித்தின் அ ஃபியூ டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பில்லை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில் என்ன பண்ணுது அப்படின்னா, டு சேஞ்ச் த கவர்னன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் டெல்லி, ஷிஃப்டிங் கவர்னன்ஸ் ஃப்ரம் லெஜிஸ்லேச்சர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் டு த லெஃப்டினன்ட் கவர்னர். இது பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 15th March. எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 22 March. ராஜ்யசபால 24 March பாஸ் ஆயிடுச்சு. ஒரு பில் ஸ்க்ரூட்டினைஸ் ஆகணும்னா எத்தனை நாள் அது நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமென்க்கு 33% ரிசர்வேஷன் எப்போ 1992 அந்த பில் பெண்டிங், இன்னும் அந்த பில்லுக்கு பேசிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது March 15th இன்ட்ரடியூஸ் பண்ணி March 22 அந்த பில் பாஸ் ஆயிருச்சு. அப்படின்னா அதில் ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினி நடக்கலன்னு தானே அர்த்தம். Second one, the Mines and Minerals Development Regulation Amendment Bill. It tries to amend the Mines and Mineral Act of 1957 to remove the end-use restriction on mines. அதாவது இவங்க மட்டும்தான் இந்த மைன்ஸ் யூஸ் பண்ணும், கடைசி யூசர் இவங்களா இருக்கணும், அப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு ease conditions for captive mines. This bill was introduced on 15th and passed by both houses within a week. இதுவும் ஒரு 7 daysல பாஸ் பண்ணிட்டாங்க. National Bank for Financing Infrastructure and Development. In the bill was introduced in 2021 to create a new government infrastructure finance institution and permit private ones in this sector was passed within 3 days of introduction. Infrastructure-காக இந்த ஏஜென்சி ஒன்று நம்ம கிரியேட் பண்றதா இருந்தது, அந்த பில் 3 daysல பாஸ் ஆயிருச்சு.
The Insurance Amendment Bill 2021 இந்த பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா to increase the limit of foreign direct investment from 49 to 74%. இது எவ்வளோ பெரிய ஒரு மூவ். நம்ம FDA இந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோங்கிற மூவ். It just took 1 week between introduction and passing by both the houses. ரெண்டு ஹவுஸுமே ஒரே வாரத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா அந்த பில்லை ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணல. ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இது நம்ம இதை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணலாம், இதுலேருந்து நம்ம எப்படி க்ரோத் ஆகலாம், இந்த மாதிரி எதுவுமே டிஸ்கஷன் நடக்கல. அப்போ தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் போத் த ஹவுசஸில் பாஸ் ஆகிருக்க முடியும். In all, 13 bills were introduced and 8 of them were passed within the session. This quick work should be read as a sign of abdication by Parliament of its duty to scrutinize rather than a sign of efficiency. இந்த மாதிரி வேகமாக பில்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி நம்ம இதை எடுத்துக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம இந்த பில்லெல்லாம் ஒழுங்காகவே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணல. பார்லிமெண்ட்டோட வேலையே அதுதான். த எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் பை த லெஜிஸ்லேச்சர். அவங்க அந்த வேலையை ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம இதை பார்க்கணும். This development also highlights the decline in the efficacy of committees because most of the bills parliamentary committees க்கு அது ரெஃபரே ஆகல. The percentage of bill referred by committees declined from 60% and 71% to 27%. எவ்வளோ பில்ஸ் அது அந்த கமிட்டிஸ்க்கு ரெஃபர் ஆகுறாங்கிறது 27% and 11% in the current scenario. இது வந்து this is a very bad scenario. The committee that examined insolvency and bankruptcy code, இப்போ இருக்க அந்த ஒரு successful code, it was actually many changes were suggested by the parliamentary committee only to work better, which were all incorporated in the final law. அது லாவா மாறும்போது அவங்க கொடுத்த அவ்வளோ சஜஷனையுமே எடுத்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு parliamentary committees are productive. Similarly, amendments to the Motor Vehicles Act were based on the recommendations of the Parliamentary Committee. So, they are not, ஒரு purpose இல்லாமல் அவங்கள நம்ம constitutional forefathers வைக்கல. They are important. அவங்க importance நம்ம தான் இப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணுறது இல்லை. The last few years have seen dubious practice of marking bills as money bills and getting them passed in Rajya Sabha. For example, Aadhaar Act's few sections, they were passed in this procedure. And the finance bills over the last few years have contained several unconnected items. இப்போ சம்பந்தமே இருக்காது. இப்போ ஆதார் அப்படிங்கிறது அது ஒரு ஐடென்டிட்டி கார்டு, இல்லை மக்கள் அதில் ஜாயின் பண்ணும், அதுக்கும் அதை மணி பில்லாக பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே ஆதார் கார்டு இருந்தால் ரேஷன் ஷாப்ஸ்லாம் நம்மளால ஃபியூ திங்ஸ் வாங்க முடியும், மக்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரும். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இதை நம்ம மணி பில்னு சொல்லி டக்குன்னு பாஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆர்டிகல் 110ல மணி பில்ல என்ன சொல்றாங்கன்னா, the Lok Sabha has more powers. யூஸ்வலாக என்ன நடக்கும், ruling government will have high majority in Lok Sabha. Rajya Sabha equal majority இருக்கலாம், இல்லை கம்மி மெஜாரிட்டியா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது if it is passed as a money bill, then Rajya Sabha can or cannot give suggestions. Even if it gives suggestion, the Lok Sabha can or cannot take it. அப்படி எதுவுமே சஜஷனே கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் the bill is deemed to have passed after 14 days. That is 2 weeks தான் உங்களுக்கு டைம். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் லோக் சபாக்கு மணி பில் மேட்டர்ஸ்ல இருக்கு. இதை தான் மிஸ்யூஸ் பண்ணி சர்டன் பில்ஸை அப்படி பாஸ் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். such as restructuring of tribunals, introduction of electoral bonds, amendment to Foreign Contribution Act, இது எல்லாமே ஃபினான்ஸ் பில்லாவே மாறிகல. எலக்டோரல் பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் பில்லாவோ மணி பில்லாவோ பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங். The Finance Bill has made major amendments to Life Insurance Corporation Act 1956. As this is a money bill, Rajya Sabha cannot make any amendments. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணாலும் what will Lok Sabha say? We are not taking this amendments அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. And has only recommendatory powers. It can only recommend few suggestions. அவ்வளவுதான். It would be useful if the court can give a clear interpretation of the definition of money bill. Money bill na article 110ல சொல்லியிருக்க ஐட்டம்ஸ்ல எதையாவது வந்ததுன்னா அதெல்லாம் மணி பில்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதுக்கு கிளியர் கட் டெஃபினிஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தென் இந்த மாதிரி சர்டன் பில்ஸை மணி பில்லா டெசிக்னேட் பண்றது அது அந்த மிஸ்யூஸ் நடக்காம பார்க்கலாம். Union budget was presented this year. The constitution requires Lok Sabha to approve the expenditure budget in the form of demand of grants of each department and ministry. Lok Sabha had listed budget of just 5 ministries for detailed discussion and discussed only 3 of these. மொத்தம் 5 ministries ஓடது தான் சொன்னாங்க, அதுலயும் 3 ஓடது தான் டிஸ்கஸே பண்ணியிருக்காங்க. 76% of the total budget was approved without any discussion. அதுவும் இந்த தடவை கோவிட் டைம் வேறையா, அந்த செஷன் வாஸ் வெரி ஸ்மால், பீப்புள் வேர் அப்ரிஹென்சிவ், அந்த ஃபியர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால 76% கிட்டத்தட்ட முக்காவாசி பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணாமலே பட்ஜெட் வாஸ் அப்ரூவ்ட்.
This behavior was in line with the trend of last 15 years during which 70% to 100% of the budget has passed without any discussion in most of the years. இது நம்ம பண்றது ரொம்ப தப்பு because budgetingகிறது it involves hard earned money of the people, it is taxpayers money. அதை எந்த அளவுக்கு scrutinize பண்ணுமோ அந்த அளவுக்கு scrutinize பண்ணி தான் கவர்மெண்ட் கிட்ட தரணும். A striking feature of the current Lok Sabha is the absence of a deputy speaker. Deputy speaker இப்போவும் நம்ம லோக் சபா கிடையாது. ஆனா as per article 93 there should be a deputy speaker. He is usually elected within couple of months of the formation of new Lok Sabha. ஆனா அவரை இன்னும் நம்ம எலெக்ட் பண்ணாம வச்சிருக்கிறது it is a very big problem. By the time the next session of the parliament 2 years would have elapsed without deputy speaker. இதையுமே நம்ம கோட் பண்ணலாம். கவர்னன்ஸ்ல மிஸ்கவர்னன்ஸ் இல்லனா problems in governanceல இதெல்லாம் நம்ம எழுதலாம். The issue shows up starkly this session because the speaker was hospitalized. இப்போ deputy speaker னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா he would have taken the functions of the speaker இல்லனா functions of the house, smooth transition இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆனா அப்படி இல்லாததுனால some senior member had to do the valedictory speech, functions of the house has to be carried out by him. All this happened. இது இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் தராங்க. ஒன்னு மான்சூன் செஷன் ஆஃப் 2008. அதுல இன்ட்ரெஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் நிறைய நடந்தது. This session went on till Christmas as the government wanted to use parliamentary rule that no confidence motion could not be moved twice within a session. ரெண்டு தடவை no confidence motion ஒரே செஷன்ல நம்ம பாஸ் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணிட்டு இந்த மான்சூன் செஷனை டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. And this session also saw 8 bills being passed within 17 minutes. 8 bills 17 minutes la யாரெல்லாம் ஃபேவர் யாரெல்லாம் ஓகே பில் பாஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்கா எராட்டிக்கா பாஸ் பண்ணது இந்த this 2008 மான்சூன் செஷன். அதே மாதிரி லோக்சபா in 2009-14 it saw a lot of disruptions to work with about 1/3 of its scheduled time lost. அதாவது 1/3 of the time அவங்க வேலையே பார்க்கல, ஜஸ்ட் ஒன்னு ரக்கஸ் கிரியேட் பண்றது இல்லனா most of the time people are not coming அந்த மாதிரியே போயிடுச்சு. இருந்தாலும் some things have improved. என்னன்னா most bills are being discussed in the house, they have led to less disruption. அடிக்கடி disruption நடக்காம இருக்குது. However, the scrutiny of bills has suffered as they are not being referred to committees. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், parliamentary committeesக்கு போறதே இல்ல. Parliament has a central role in our democracy as the representative body that checks the work of the government. It is also expected to examine all legislative proposals in detail, understand their nuances, implication of the provision, decide on the appropriate way forward. அதாவது இப்ப கவர்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னா இது பண்ணா என்ன லாபம் இல்ல, மக்கள் பாதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா, இது ஃபீஸிபிளா இல்லையா, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ணியே ஆகணுமா, இது எல்லாம் பார்க்கறது பார்லிமெண்டோட வேலை தான். இன்ஃபேக்ட் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ற வேலை தான் கஷ்டம். அந்த வேலையை தான் பார்லிமெண்ட் பண்றதா இருந்தது. இப்போ அவங்க அந்த வேலையை பண்ணலன்னா யாரோ செஞ்ச ஒரு ப்ரொபோசலை நம்ம என்னன்னே பார்க்காம அப்ரூவ் பண்ணிடுறோம் தானே அர்த்தம். இன் ஆர்டர் டு fulfill its constitutional mandate, it is imperative that parliament functions effectively. This will require making and following process such as creating a system of research support to members of parliament, providing sufficient time to examine issues, requiring that all bills and budgets are examined by committees and public feedback is taken. இதெல்லாம் few steps forward. என்னன்னா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கிறது, இப்போ கோவிட் டைம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது அன்ஃபோர்சீன் ப்ராப்ளம் வந்தால் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே பார்லிமெண்டரி செஷன்ஸ்லாம் நடத்துறது, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பில்ஸை வந்து பார்லிமெண்டரி கமிட்டிஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் we have to do. Parliament needs to ensure sufficient scrutiny over the proposals and actions of the government because அதுதான் அதோட வேலையே. இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. I hope this article is clear now. I have explained everything that is important in that article. Next one, Israel's democracy is facing a stress test. இது வந்து இஸ்ரேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இஸ்ரேல்ல பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லவே இல்லை. இப்போ கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு he lost his political magic and it is unable to go beyond him. அந்த இப்போ அவருமே வந்து he is facing a lot of corruption charges, the largest number of bribery, fraud, breach of trust, இந்த மாதிரி 3 criminal casesலயே he is on trial. அப்படி இருக்கும்போது இன்னொரு புது லீடர் எமர்ஜ் ஆகவும் முடியல, மக்களுமே அவங்கள தாண்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. Israel is now a leading democracy in the world with most frequent national elections. அடிக்கடி எலெக்ஷன்ஸ் நடக்குது. A phenomenon which has exposed deep-seated internal weakness. இது internal weakness இருக்கிறதுனால தான் டக்குனு ஒரு no confidence motion ஆகுது. The government is என்ன சொல்ல, it is lopsided இல்லனா it falls off and then new elections. இந்த மாதிரி
அடிக்கடி எலெக்ஷன்ஸ் நடந்துட்டே இருந்தா the daily functions of the administration will get affected. Prime Minister does not have to resign in Israel. எப்போ அப்படின்னா உங்க மேல ஏதாவது கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு இல்ல ஏதாவது சீரியஸ் சார்ஜஸ் இருக்குனாலும் Prime Minister does not have to resign. ஏதாவது ஒரு மினிஸ்டர் will resign. அதனால என்ன நடக்குதுன்னா the Prime Minister he is keeping on contesting in other elections. அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. The government in Israel have lasted for an average of 2.3 years only. So இந்த ஆர்டிகல் படிக்கும்போது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். An inevitable war with Hezbollah, Iran's nuclearization are the top threats to Israel's national security அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் முன்னாடி எல்லாம். ஆனா இப்போ என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறது, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட என்ன சொல்றது ஒரு ரைவல்ரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாமே முக்கியமான ப்ராப்ளம் தான். இன்னர் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஆஃப் இஸ்ரேல் இஸ் a wake up call for Indian democracy. There are many in India who look up to the Israeli model of military led national security. அப்புறம் வந்து அவங்களோட சயின்ஸ் அண்ட் டெக், அவங்களோட மொசாத் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அப்புறம் காமன் வேல்யூஸ், இதை அப்புறம் அக்ரெசிவ் பர்சியூட் ஆஃப் பவர், இது எல்லாமே நம்ம பார்த்து நிறையவே ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயே இன்டர்னலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. The government is getting toppled very frequently. National elections is being conducted very frequently. So இது வந்து ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இஸ்ரேலுக்காக நம்ம இதை படிச்சுக்கலாம். The next important article is in-house secrets. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வாட் ஆந்திர பிரதேஷ் ஹேப்பன் வாஸ், அந்த ஆந்திர பிரதேஷ் சிஎம் என்ன சொன்னார்னா எங்கள் ஹைகோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வேணும்னே எங்கள் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறாரு. வாட் எவர் ஹி இஸ் டூயிங் இட் இன் அ பயஸ்ட் மேனர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆந்திர பிரதேஷ் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. இது வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். அவர் சொன்னது உண்மையாக இருந்திருந்தா தென் someone is abusing his power, someone who is in the very high position in the judiciary is favoring the opposition political party and he is misusing his power and அந்த சீட்டுக்கு உண்டான மரியாதையே போகுது. அப்படி பார்க்கலாம். இப்போ அவர் சொன்னது பொய்யா இருந்ததுன்னா he has done a very serious contempt of court. ஒரு ஜட்ஜ் பத்தி இவ்வளோ பப்ளிக்காக ஸ்லாண்டர் பண்ணக்கூடாது. பிகாஸ் பீப்புள் அல்டிமேட்லி என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் கோர்ட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் அந்த கோர்ட்லேயே ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது மக்களோட நம்பிக்கை அஃபெக்ட் ஆகும். அதனால கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது வெரி சீரியஸ் இஷ்யூ. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இஷ்யூவை ஏன் கண்டுக்கல, ஒன்று நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னது கரெக்டான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் சொன்னது போயின்னா அவரை நம்ம பனிஷ் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணாமல் வேர் இஸ் திஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் கேட்குறாங்க. கோயிங் பை ப்ரொசீஜர் a committee of 3 judges must have inquired into the charges. அவர் பண்ணதில்ல. A lack of transparency is based on a 2003 judgment of the apex court that any inquiry under this procedure, இப்போ யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அவங்க மேலே ஒரு என்கொயரி நடத்துனாங்க அப்படின்னா it is meant only for the information and satisfaction of the Chief Justice of India. It is not meant for the public. அதாவது இப்போ அந்த என்கொயரி நடந்தது, ஒரு ஜட்ஜ் மேலே ஒரு என்கொயரி வருது அப்படின்னா அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தெரிஞ்சுக்கிறது ஆஃப் இந்தியா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர பப்ளிக்லாம் நாங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு 2003 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்பவே ஸ்கியூடாக இருக்குது. பிகாஸ் however this may be an instance when not many will agree with the confidentiality norm. Allegations came from a person holding high office because complaint பண்ணது ஒரு CM and the crux of the grievance was given in the Andhra Pradesh High Court was hostile towards him and his regime due to the influence wielded by Justice Ramana. இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அவர் வந்து அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது சந்திரபாபு நாயுடு அவர் பார்ட்டிக்கு ரெட்டியோட பார்ட்டிக்கு அவர் ஃபேவர் பண்றாரு, எங்களுக்கு வந்து அப்போசிஷனா நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷன் இதுல தான் வச்சாரு. There is little to commend the requirement of confidentiality because இந்த ப்ரோப்ல இதுல நம்ம confidentiality அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் if he is wrong he is surely in contempt of court if there is no merit. அப்படி இல்லை அப்படின்னா அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னா we have to punish the person who he is accusing. அது இல்லாம இந்த இடத்துல நாங்க என்ன கண்டுபிடிச்சோன்னு சொல்ல மாட்டோம் because this is very confidential சொல்றது it is not correct. A key allegation against him is his animosity towards Justice Ramana arises from the order that was headed by the latter and passed that cases involving elected representative be expedited. The High Court had also ordered CBI probe into social media posts targeting the judges. So either it should be a contempt of court case இல்லனா abuse of power case. இது என்னன்னே தெரியாம மக்கள் கிட்ட இருந்து நீங்க இத மறைச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இந்த ஆர்டிகலோட ஜஸ்ட்.
Next article, this talks about the Mumbai hospital fire. India needs to make public safety an absolute value. இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபயர் நடந்தது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை கேசஸ் தான் நடக்கணும். we should make sure that fire safety is our priority. வெறுமனே அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் அண்ட் விக்டிம்ஸ்க்கு நம்ம காசு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலிலேயே ஒருத்தவங்களுக்கு வேலை வாங்கி தரது, இதெல்லாம் வந்து சும்மா பேண்டைட் சொல்யூஷன்ஸாக இருக்கலாமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் கிடையாது. they do very little to change the image of decrepitude that marks policies on public safety in the country and generally ineffectual in nature of inspections and certification. ரெகுலராக யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், சர்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே ஃபயர்னா மனுஷங்களால் எந்திரிச்சு ஓடக்கூட முடியாது. பிகாஸ் பீப்புள் ஆர் வெரி இல், பீப்புள் ஆர் அன்கான்ஷியஸ், பீப்புள் ஆர் இன் கோமா. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப இன்னமுமே எஃபர்ட் எடுத்து அந்த பிளேஸை செக்யூர் பண்ணுமே தவிர நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. The Supreme Court took suo moto cognizance of the incident and issued directions, one of which to task an officer with fire safety for each COVID-19 hospital. எப்போவுமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனாக சொன்னாங்க. ஸ்டேட்ஸ் have only themselves to blame if the officers ignore such guidelines, avoid fire claim lives and avoidable fires claim lives. இதுக்கெல்லாம் நம்மள தான் என்ன சொல்லுது குறை சொல்லிக்கணுமே தவிர Supreme Court has already said that there should be a fire safety officer in the hospitals. The National Disaster Management Guidelines of 2016 issued by NDMA, National Disaster Management Authority, address these characteristics with recommendations on infrastructural and systemic improvements from comparative to ultimate safety to reduce the risk of deadly fires. Availability of open space to move patients in an emergency. இதெல்லாமே வந்து ரொம்ப very basic that we have to do. So recurring infernos, திரும்ப நடக்கிற இந்த fire accident should also convince states that they must create scientifically designed public health facilities that meet the needs of the populous cities, reversing the policy of leaving this crucial function to the for-profit entities. அதாவது இது வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியே பண்ணணுமே தவிர ஒரு பிரைவேட் செக்டர் இந்த ஃபயர் சேஃப்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். ஸோ in the next page it is all about political news, how Assam and is hunger very important because how politicians are using the poverty இல்லனா their vulnerable place of people and over promise-உமே எப்படி அவங்க skip பண்ணிட்டே போறாங்க அதெல்லாம் தான் இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க. If you are interested, just have a read of this page. So that's all about today's articles. I hope this session was useful. Kindly tune in tomorrow for tomorrow's session. You can find the highlighted newspaper in our blog. Thank you.